அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போகிற திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 12. குறள்: துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறளோட விளக்கம்: உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவதற்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும். இந்த குறளுக்கு பொருந்திய ஒரு சின்ன கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டின் வழியாக மணிமாறன் என்ற வணிகன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் தன் மூட்டைகளில் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களையும் நவதானியங்களையும் சுமந்து செல்கிறான். பயணத்தின் நடுவில் மணிமாறனுக்கு கடுமையான தாகம் எடுத்தது. அவன் கொண்டு வந்திருந்த நீர் முடிந்து விட்டது. கோடைக்காலம் என்பதால் காட்டில் இருந்த ஓடைகள் அனைத்தும் வறண்டு கிடந்தன. தாகத்தால் அவன் நாக்கு வறண்டு மயக்கமடையும் நிலைக்கு சென்றான். அப்போது சடசடவென மழை பெய்ய தொடங்கியது. மணிமாறன் தன் கைகளை ஏந்தி வானத்திலிருந்து வீழ்ந்த மழை நீரை நேரடியாக பருகினான். அந்த நிமிடம் மழை அவனுக்கு உணவாகவும், அதாவது நீராகவும் மருந்தாகவும் மாறி அவன் உயிரை காப்பாற்றியது. உயிர் பிழைத்த மணிமாறன் காட்டை சுற்றி பார்த்தான். சில நாட்களுக்கு முன்பு காய்ந்து போயிருந்த மரங்கள் இப்போது மழையினால் துளிர்விடத் தொடங்கியிருந்தன. மரங்களில் பழங்கள் காய்க்க தொடங்கின. அந்த பழங்களை உண்டுதான் காட்டில் உள்ள பறவைகளும் விலங்குகளும் உயிர் வாழ்கின்றன என்பதை அவன் உணர்ந்தான். நாம் உண்ணும் ஒவ்வொரு கனிக்கும் தானியத்திற்கும் பின்னால் மழையின் உழைப்பு இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த கதை சொல்லும் நீதி என்னன்னா, உண்பவர்களுக்கு உணவை உண்டாக்கி தருதலும் உண்பவர்களுக்கு தானே உணவாக மாறுவதுமே மழை. இந்த கதையும் இந்த குறளும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குறளோட உங்களை நாளை சந்திக்கிறேன். தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.